பொதுவாக மனைவிகள் தங்களுக்கு நேரமில்லை என்று சொல்வார்கள். உங்களுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். உண்மையில் எனவே உங்களுக்கு மனைவிகள் பற்றிய அனுபவம் அதிகம். ஆம், நீங்கள் பார்த்தால் நான் 2 மனைவிகளின் ஒற்றை கணவன். நான் கவலையில் இருக்கிறேன். சரி, சொல்லு. உனக்கு என்ன வேண்டும்? எனது பயிற்சியை மீண்டும் தொடர விரும்புகிறேன். சரி. வேறு ஏதாவது? முதலில் இதை செய்ய விடுங்கள். ஜோயா, உனக்கு தெரியுமா, அது என்ன சபா? இல்லை, அது ஒன்றுமில்லை. நான் பிறகு வருகிறேன். சபா தட்டாமல் உள்ளே வந்தாள். அவள் எங்கள் காதல் காட்சியை அழித்துவிட்டாள். உன் அம்மா வருகிறாள். சோயா, குழந்தைக்கு சீக்கிரம் பால் கொண்டு வா. போதும் போதும். மன்னிக்கவும் அத்தை, நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். அவரை கவனித்துக் கொள்ள நீங்கள் இரவில் எழுந்திருக்க வேண்டும். ஷாரிக்கை நான் பலமுறை மறுத்துவிட்டேன், ஆனால் அவர் சம்மதிக்கவில்லை. ஆம், ஆணையர் வலியுறுத்தியுள்ளார் என்று ஷாரிக் என்னிடம் கூறியுள்ளார். மனைவியையும் அழைத்து வர வேண்டும். அவருடைய சகாக்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள், எனவே நீங்கள் செல்ல வேண்டும். ஆனால் அத்தை, சமீர். ஓ, உனக்கு சமீர் பற்றி கவலை இல்லை. நான் இங்கே இருக்கிறேன். நான் அவரை கவனித்துக் கொள்கிறேன். நீ என் மருமகள், அதனால் அவன் என் பேரன். என் பேரனை என்னால் பார்த்துக் கொள்ள முடியும். நீ எங்கே போகிறாய்? ஆம், உண்மையில் கமிஷனர் வீட்டில் இரவு உணவு இருக்கிறது. அத்தை, எல்லா அதிகாரிகளின் மனைவிகளும் அங்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் உடையணிந்து வந்தார்களா? ஆம், எல்லா அதிகாரிகளின் மனைவிகளும் அங்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் உடையணிந்து வந்து அழகாக இருக்கிறார்கள். சரி. பிறகு அவர்கள் அங்கு கூடியதும் என்ன செய்வார்கள்? அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட்டு கிசுகிசுக்கிறார்கள். அவர்கள் ஷாப்பிங் மற்றும் ஃபேஷன் பற்றி பேசுகிறார்கள். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அனைவரும் வீட்டிற்கு செல்கிறார்கள். அவ்வளவுதான். ஆம், அதுதான். சரி அத்தை, நான் அவனை இப்போது தூங்க வைக்க வேண்டும். பின்னர் அவர் உங்களை மிகவும் தொந்தரவு செய்வார். சரி, அவனை எடு. சபா, என்ன செய்கிறாய்? என்ன நடந்தது? ஏன் நீ அழுகிறாய்? உண்மையில்
என்னால் அதில் டீ போட முடியவில்லை. பரவாயில்லை, அதை ஊற்ற உங்களுக்கு உதவுகிறேன். நீ ஏன் சமையலறைக்கு வந்தாய்? உனக்கு எப்ப வேணும்னாலும் நான் டீ போட்டுக்கலாம். உங்கள் கை எரிக்கப்படலாம். உண்மையில் அது நன்றாக இருக்கிறது. இதை எடுத்துக்கொள். அங்கே நான் உங்களுக்கு தேநீர் ஊற்றினேன். அதை எடுத்துக்கொள். நீங்கள் சுவையான தேநீர் செய்தீர்கள். நன்றி. வரவேற்பு. இப்போது நீ என்ன செய்கிறாய்? ஷாரிக் ஆபீஸிலிருந்து வந்திருக்கிறார். நான் அவருக்கு இந்த டீயை எடுத்து வருகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் தேநீர் தயாரிக்க தேவையில்லை. நான் இந்த டீயை அவனுக்காக எடுத்துக்கொள்கிறேன். ஆம், நான் போய் அவனுக்கு கொடுக்கிறேன். எங்கே போகிறாய் என் மனைவி? சரி, நீ தேநீர் கொண்டு வந்தாய். ஜோயா எங்கே? அவள் சமையலறையில் இருக்கிறாள். நான் வந்திருப்பது அவளுக்கு தெரியாதா? இதில் என்ன புதுமை? நீங்கள் தினமும் வருகிறீர்கள். தேநீர் எடு. இது எப்படி இருக்கிறது? வழக்கம் போல் மிகவும் சுவையாக இருக்கும். சோயா எப்போதும் சுவையான தேநீர் தயாரிப்பார். என்ன நடந்தது சபா? ஜோயா, ஜோயா, சோயா, இப்போ போகலாம். பெண்கள் ஏன் தயாராவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள்? சரி, நான் தயார். நான் எப்படி இருக்கிறேன்? அழகு. போகலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். ஒரு நிமிடம். நானும் வருகிறேன். நானும் உங்களுடன் இரவு உணவிற்கு செல்ல விரும்புகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? நீ எப்படி போக முடியும்? ஏன்? நான் ஏன் போக முடியாது? நான் அழகாக இல்லையா? இல்லை, நான் அதை சொல்லவில்லை. நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் போக வேண்டும் என்று சொன்னால் நான் செல்ல விரும்புகிறேன் என்று அர்த்தம். சபா, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 2 பேர் மட்டுமே அங்கு அழைக்கப்பட்டுள்ளனர். உண்மையில். அதனால் நாம் இருவரும் போகலாம். இருவர். சோயா எப்பவும் உன்னுடன் போ. இந்த முறை போகாவிட்டாலும் பரவாயில்லை. சோயா, நீ வீட்டில் இரு. சரி, நாங்கள் போகிறோம். போகலாம் ஷேர். உங்களுக்கு புரியவில்லை, தம்பதிகள் மட்டுமே அங்கு அழைக்கப்படுகிறார்கள். அதனால் நான் உன் மனைவி இல்லையா? என்னால் தூங்க முடியவில்லை. உங்களால் ஏன் தூங்க முடியாது என்று எனக்கு தெரியும். கேளுங்கள். என்னை மன்னிக்கவும். இன்று சபா. அவள் வித்தியாசமாக நடித்தாள்.
சில நேரங்களில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அது பரவாயில்லை. எனக்கு புரிகிறது. உங்கள் இரவு உணவு எப்படி இருந்தது? நான் போகவில்லை. கமிஷனரிடம் மன்னிப்பு கேட்டேன். அங்கு அனைவரும் அவர்கள் உன்னை என் மனைவியாக அறிவார்கள். அங்கு சபாவை எப்படி அறிமுகப்படுத்துவது என்று தெரியவில்லை. பிறகு அவளை எங்கே அழைத்துச் சென்றாய்? நான் அவளை ஒரு உணவகத்திற்கு அழைத்துச் சென்றேன். அவள் எப்படி ஒப்புக்கொண்டாள்? அவள் கமிஷனர் வீட்டிற்கு செல்ல விரும்பினாள். அவளை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியும். நீங்கள் முதலில் அவளுடன் உடன்பட்டால் அவளை ஒப்புக்கொள்வது எளிது. நான் அவளை என் குழந்தை பருவத்திலிருந்தே அறிவேன். அவள் என் உறவினர். மற்றும் ஒரு மனைவியும். உனக்கு அவளுடன் ஒரே ஒரு உறவு இல்லை. ஆம், 2 உறவுகள். 2 பொறுப்புகள். அத்தை. அத்தை, நான் என்ன அணிந்திருக்கிறேன் என்று பாருங்கள். நான் நன்றாக இருக்கிறேனா? ஆம் ஷெபா, நீ இன்று மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ உண்மையே சொல்கிறாயா? ஆம் என் அன்பே, நான் உண்மையை பேசுகிறேன். மிக்க நன்றி. திருமணமான பெண் ஆடை அணிய வேண்டும் என்று அம்மா சொல்வது உங்களுக்குத் தெரியும். அதனால் தான் நானும் இப்படி உடை அணிவேன். எனக்கும் திருமணமாகி விட்டது. சோயாவும் ஆடை அணிகிறார். சபா, மருந்து சாப்பிட்டாயா? ஆமாம், நான் என் மருந்துகளை எடுக்க மறந்துவிட்டேன். நான் இப்போது அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஆம், நீங்கள் செய்யலாம். உண்மையில் நான் திருமணமாகி இருக்கிறேனா? ஆம், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள பார்க்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். ஜோயா எங்கே? எனக்கு தெரியாது. அவளிடம் எனக்கு ஒரு கோப்பை தேநீர் கொடுக்கும்படி சொல்லு. இதோ பார், இன்று நானே தேநீர் செய்தேன். ஓ, ஏன் தேநீர் செய்தாய்? அதை உருவாக்க நாஜிவிடம் நீங்கள் கேட்கலாம். ஏன்? நான் ஏன் தேநீர் தயாரிக்க முடியாது? இல்லை, நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. உங்கள் உடல்நிலை குறித்து மட்டுமே நான் கவலைப்படுகிறேன். என் உடல்நலம்? என் உடல்நிலை என்ன ஆனது? என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் உடல்நிலை குறித்து மட்டுமே நான் கவலைப்படுகிறேன். நான் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறீர்களா? நான் உடம்பு சரியில்லையா? இன்று ஷாரிக்கிற்கு நானே தயாரித்த டீ கொடுப்பேன். நான் செய்துவிட்டேன். இப்போது எனக்கு வழி கொடு.
ஈ தேநீர் இங்கே உள்ளது. நீ சாதித்து விட்டாய். தயவு செய்து சபா சமையலறைக்கு போகாதே. வேலையாட்கள் வேலைகளைச் செய்யலாம். நான் டீ போடத்தான் அங்கு சென்றேன். ஆனால் சமையலறைக்கு செல்ல வேண்டாம். எப்படியும் உங்கள் உடல்நிலை சரியில்லை. என் உடல்நிலை என்ன ஆனது? இங்கே எல்லோரும் என் உடல்நிலை பற்றி பேசுகிறார்கள். ஓய்வெடுங்கள். நான் சாதாரணமாக என்ன விஷயம் என்று சொன்னேன். சரி, எனக்கு டீ கொடு. நீ சாதித்து விட்டாய். இது எப்படி இருக்கிறது? மிக நன்றாக உள்ளது. ஹாய் ஜோயா, எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்று செய்வோம். சோயாவுக்கும் ஒரு கப் தேநீர் தயார் செய். உங்கள் தேநீர் எவ்வளவு சுவையானது என்பதை அவள் அறிவாள். நான் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்களா? ஆம். சரி, நான் இப்போது சென்று செய்து விடுகிறேன். நீ பொய் சொல்கிறாய் என்று எனக்கும் தெரியாது. சில சமயங்களில் உயிரை காப்பாற்ற பொய் சொல்ல வேண்டியிருக்கும். தேநீர் நன்றாக இல்லை என்று நான் சொன்னால் அவள் என் தலையில் கோப்பையை உடைத்திருப்பாள். அவள் அதை உங்களுக்காக குறிப்பாக செய்தாள். நீங்கள் தவறு செய்தீர்கள். தேநீர் மிகவும் மோசமானது. ஒருமுறை சுவைத்து பாருங்கள். அம்மா எங்கே? அவள் மருந்துகள் எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் அவள் முன்னதாகவே உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றாள். சபா, என்ன செய்கிறாய்? உணவை சரியாக சாப்பிடுங்கள். உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் எங்கள் சமையல்காரரை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அத்தகைய சுவையான உணவை சாப்பிட்ட பிறகு அவரது சுவையற்ற உணவை உண்ணக்கூடியவர். அதில் என்ன சுவையானது? அது சுவையாக இல்லை. அதை எப்படி சபா சொல்ல முடியும்? நீங்கள் இன்னும் சுவைக்கவில்லை. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. அது துர்நாற்றம் வீசுகிறது. அதில் என்ன போட்டாள் என்று தெரியவில்லை. சபா, 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 நான் சொல்வதை கேள். அவளை விடு. அவளை விடு. இது அவளுடைய பழக்கம். நீ சாப்பிடு. இந்த உணவை சாப்பிட வேண்டாம் என்று நான் சொன்னேன். இது நல்ல உணவு அல்ல. அது இல்லை. சோயாவுக்கு சாப்பாடு செய்யத் தெரியாது. அவளுக்கு ஷாரிக்கே தெரியாது. கேள் ஷாரிக், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நான் உணவு எதுவும் சாப்பிடவில்லை. தயவு செய்து வெளியே சென்று எனக்கு உணவு கொண்டு வாருங்கள். தயவு செய்து. சபா, உனக்கு என்ன ஆனது? உனக்கு புரியவில்லையா? அல்லது ஜோயாவை மட்டும் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? நான் பசியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதனால் போய் எனக்கு உணவு கொண்டு வா. எழுந்து போ. அதனால் சோயா இருக்கும் வரை நீங்கள் செல்ல விரும்பவில்லை. சொல்லு. ஷாரிக், நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். தயவு செய்து சென்று எனக்கு உணவு கொண்டு வா. கடவுளின் பொருட்டு தயவு செய்து அமர்ந்து உணவு உண்ணுங்கள். நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். சபா நடவடிக்கைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்பட்டுள்ளீர்கள். இல்லை, நான் வருத்தப்படவில்லை. ஆனால் அவருடைய செயல்கள் எனக்கு புரியவில்லை. உனக்கு என்ன புரியவில்லை? அவள் என்னிடம் மிகவும் நல்லவள். அவள் எனக்கு மிகவும் நெருக்கமானாள்.
அவள் உன்னிடமிருந்து மறைந்து என்னிடம் வருவாள். இப்போது அவள் மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்கிறாள். அவள் ஏன் என்னிடம் இப்படி செய்கிறாள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பார், கவலைப்படாதே. அவள் அத்தகைய நிலையில் இருக்கிறாள். அங்கு அவளுக்கு மனநிலை ஊசலாடுகிறது. என் உதாரணத்தை பாருங்கள். அவளும் என்னுடன் நன்றாக இருந்தாள். பிறகு அவளும் என்னை கண்டு பயந்தாள். இப்போது அவள் மீண்டும் என்னுடன் நன்றாக இருக்கிறாள். அவளுடைய மனநிலை என்ன என்பதை அவளே உணரவில்லை. எனவே தயவு செய்து கவலைப்படாதே. சில நாட்களுக்குப் பிறகு உங்களுடன் அவளது மனநிலை மீண்டும் நன்றாக மாறும். சபா, உனக்கு ஏதாவது தேவையா? சபா, என்ன நடந்தது? நீ வெளியே போ. ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் கேட்கவில்லையா? இங்கிருந்து வெளியேறு. போ. நான் ஷாரிக்கிற்கு தேநீர் தயாரித்து வருகிறேன். ஓ, நீங்கள் தேநீர் தயாரிக்கிறீர்கள்? ஷாரிக்கிற்கு? அதை உருவாக்கு. இப்போது அதை செய்யுங்கள். என் கையை விடு. அது எரிகிறது. ஆம், எரிகிறது. நானும் எரிந்ததாக உணர்கிறேன். நான் மிகவும் பொறாமையாக உணர்கிறேன். அதை விடு. என்ன நடக்கிறது? இப்போது தேநீர் தயாரிக்கவும். இப்போது தேநீர் தயாரிக்கவும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவள் கையை விடு. சபா, ஒதுங்க. இப்போது தேநீர் செய். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நீங்கள் நலமா? நீ ஏன் என்னை அழைக்கவில்லை? சபா, உனக்கு என்ன ஆனது? சோயா, விலகிச் செல்லுங்கள். நான் சொல்வதை கேள். வாயை மூடு. ஷாரிக், நான் சொல்வதையாவது கேளுங்கள். நான் சொல்வதை கேள். மன்னிக்கவும். கடவுளுக்கு நன்றி, நான் சரியான நேரத்தில் வந்தேன். இல்லையெனில் அது மிகவும் மோசமாக இருக்கும். சிறிது நேரம் அப்படியே இருக்கட்டும். சபாவுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவள் இதுவரை யாரையும் இப்படி காயப்படுத்தியதில்லை. நான் அவளுடைய உளவியலாளரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். பார், நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அவள் தனக்குத்தானே தீங்கு செய்யலாம். மேலும் அவளுக்கு சமீர் கொடுக்க வேண்டாம். நான் அவளை நம்பவில்லை. அதை பற்றி கவலைப்படாதே. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். அது ஒரு சிறிய காயம். அது குணமாகும். ஷாரிக், சபா தன் மீது வெந்நீரை வீசியுள்ளார். என்ன? ஆமா மகனே, சீக்கிரமா. அட கடவுளே. நான் அவளிடம் சத்தியம் செய்தேன். நான் அவளை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் என்று. நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நான் அவளை மோசமாக திட்டினேன். அவள் சுயநினைவில் இல்லை. நான் என்னை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். நீ கவலைப்படாதே ஷாரிக்.
எல்லாம் சரியாகிவிடும். அவளுடைய கோபத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவளுடைய வெறுப்பு நியாயமானது. ஆனால் என்னால் அவளை இந்த நிலையில் பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது என் அன்பே? குறைந்தபட்சம் ஏதாவது சொல்லுங்கள். ஏன் நீ அழுகிறாய்? ஷாரிக் உன்னை மோசமாக நடத்தினாரா? அம்மா, அவர் மிகவும் மோசமானவர். சோயாவும் மிகவும் மோசமானவர். இங்கே எல்லோரும் கெட்டவர்கள். நான் இங்கு வாழ விரும்பவில்லை. என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் அம்மா. சபா, ஆனால் நீங்கள் அங்கு வாழ விரும்பினீர்கள். இப்போது நான் இங்கு வாழ விரும்பவில்லை. அம்மா, நான் தனிமையாகிவிட்டேன். நான் இங்கு தனிமையாகிவிட்டேன். தனியாகவா? பார், அங்கே உனக்கு எங்கள் சகோதரி இருக்கிறாள். உனக்கு ஷாரிக்கும் இருக்கிறார். உனக்கு வேறு என்ன வேண்டும்? இல்லை, இங்குள்ள அனைவரும் சோயாவுக்காகத்தான். அம்மா, இங்கே எல்லோரும் சோயாவுக்காகத்தான். என்னை நேசிக்க யாரும் இல்லை. தயவு செய்து என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வாருங்கள். தயவு செய்து என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வாருங்கள். என்ன நடந்தது? நீங்கள் நலமா? அம்மா, உனக்கு தெரியுமா, என் கை எரிந்தது. உன் கை எரிந்ததா? சபா, எப்படி கையை எரித்தாய்? அது என்னை மிகவும் புண்படுத்துகிறது அம்மா. அம்மா, தயவு செய்து வாருங்கள். என்னை அழைத்துச் செல்ல எப்போது வருவீர்கள் என்று சொல்லுங்கள். அம்மா, தயவு செய்து வாருங்கள். தயவு செய்து வந்து என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இங்கே யாரும் என்னை நேசிக்கவில்லை அம்மா. தயவு செய்து வாருங்கள். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சபா உன்னை எப்போ போன் செய்து இங்கே வரச் சொன்னாள்? மேலும் ஏன் அவள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? அம்மா, நான் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. நான் இங்கு வாழ விரும்பவில்லை. ஏன் மகள்? நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் இங்கு வந்தீர்கள். ஷாரிக் என்னை பிடிக்கவில்லை. அவர் சோயாவை மட்டுமே விரும்புகிறார் மற்றும் சோயாவை மட்டுமே விரும்புகிறார். அம்மா என்னை பார்க்கவே இல்லை. அக்கா, இதை நான் ஷாரிக்கிடம் எதிர்பார்க்கவில்லை. நான் ஷாரிக்கை நம்பினேன். அவருக்கு என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஏனென்றால் அவர் அவளை கவனித்துக் கொள்வார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் அவளை அந்நியர்களை விட மோசமாக நடத்துகிறார். அவரது இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு அவர் மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். சபா அவருடைய மனைவியும் கூட என்று. அதனால்தான் நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. நீங்களே ஷாரிக்கை சோயாவை திருமணம் செய்து கொண்டீர்கள். பின்னர் இது நடக்க வேண்டும். அம்மா, தயவு செய்து எனக்கு என் கணவர் திரும்ப வேண்டும். அம்மா, தயவு செய்து எனக்கு என் கணவர் திரும்ப வேண்டும். இல்லையேல் நான் இறந்து விடுவேன் அம்மா. இல்லை மகள், அப்படி பேசாதே. நான் இப்போது அவரை விரும்புகிறேன். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தயவு செய்து ஷாரிக் என்னை திருப்பித் தரவும். நீங்கள் அதை ரகசியமாக வைத்திருந்தீர்கள். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போது என் மகளுக்கு நீ அநியாயம் செய்கிறாய். இதைப் பற்றி என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் சபாவின் எதிரில் செல்வதில்லை. ஏனென்றால் அவள் என்னை பற்றி புனிதமானவள். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியும்? இவை அனைத்தும் சாக்கு. உண்மை என்னவென்றால் நீங்கள் அவளை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கூட உணரவில்லை. உங்கள் அலட்சியத்தால் அவள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள். பார் ஷாரிக், சபா இந்த நிலையில் இல்லை. அநீதி அல்லது மன அழுத்தத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியும். இனிமேலும் அவளிடம் அநீதி இழைக்க நான் உன்னை விடமாட்டேன். மகனே, நீ இருப்பது நல்லது. உங்கள் இரு மனைவிகளுக்கும் நீங்கள் கடமையைச் செலுத்துங்கள். நீ என்ன சொல்கிறாய் என்று அர்த்தம். உங்கள் மனைவியாக சபாவுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும். அம்மையேர், ஐயா உங்களை அழைக்கிறார்.
ना तेरे बाजू लगदा जी मैं तेनू समझावां की ना तेरे बाजू लगदा जी வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்கே வந்து உட்காருங்கள். பார் மகள். சபா எனக்கு ஒரே மகள். மற்றும் நாங்கள் அவரை ஷாரிக்கை திருமணம் செய்து கொண்டோம். அது அவளது மனப்பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆம் ஆம் எனக்கு அது பற்றி தெரியும். பிறகு நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் ஷாரிக் சபாவுக்கு நேரம் கொடுக்கவில்லை. அது அவளது உடல்நிலையை மிகவும் மோசமாக்குகிறது. அல்லது நீங்கள் வேண்டுமென்றே அவரை சபாவிலிருந்து விலக்கி வைக்கிறீர்கள். அது அப்படி இல்லை. ஷாரிக்கை சபாவிடம் இருந்து விலக்கி வைக்க நான் முயற்சி செய்ததில்லை. அதை விடு, அது போதும். நீங்கள் என் முன் போய் சொல்ல தேவையில்லை. எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் என் கண்களால் பார்த்தேன். நீங்கள் திருமணத்திற்கு முன்பு ஷாரிக்கை சுற்றித் திரிந்தீர்கள். தயவு செய்து அத்தை, சோயாவிடம் அப்படி பேச உனக்கு உரிமை இல்லை. ஓ, உண்மையில்? எனவே நீங்கள் விரும்பும் அனைத்தையும் செய்ய உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளன. இந்த வாதத்தில் எந்த பயனும் இல்லை. என்ன செய்யப்பட்டுள்ளது? பார் மகள். எங்களிடம் உள்ளது. நாங்கள் உங்களை ஷாரிக்கின் மனைவியாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நீங்களும் வேண்டும். இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள். அதுவும் ஷாரிக்கும் சபாவின் கணவன் எப்படி இருக்கிறான்? எங்களுக்கு அதுதான் வேண்டும். ஷாரிக், அவர் உங்களுடன் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே சபாவுடன் இருக்க வேண்டும். எங்கள் மதமும் கூட அது நமக்கு செய்ய கற்றுக் கொடுக்கிறது. மனைவிகளுக்கு இடையே நீதி மற்றும் சமத்துவம். ஷாரிக் என்றால் சபாவை நடத்துகிறார். அவரது சட்டபூர்வமான மனைவியைப் போல. அதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று நம்புகிறேன். இல்லை, எனக்கு ஆட்சேபனை இல்லை. சரி, அது முடிவு செய்யப்பட்டது. ஷாரிக் தனது மனைவிகளுடன் தங்குவார். மாற்று நாட்களில். அது இன்று முதல் நடக்கத் தொடங்கும். நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இதையெல்லாம் எந்த மனைவியாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஏன் எல்லோர் முன்னிலையிலும் சரி என்று சொன்னாய்? ஏனெனில் எனக்கு முன் அவள் உன் மனைவி. இந்த யதார்த்தத்தை என்னால் மறுக்க முடியாது. சபாவுடனான எனது உறவின் உண்மை உங்களுக்கு தெரியும்.
நான் அவளை என் இதயத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அவளை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? சில உறவுகளுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லது பொறுப்பேற்க வேண்டும். சோயா, தயவு செய்து ஏன் இப்படி செய்கிறாய்? நீ இங்கிருந்து போ. உன்னை எப்படி இந்த நிலையில் விட்டுவிட முடியும்? நான் அவர்களிடம் சொல்லப் போகிறேன். அவர்களின் முடிவை நான் ஏற்கவில்லை. அனைவருக்கும் அவர்களின் உரிமைகள் உள்ளன. நாம் அவர்களுக்கு உரியதை வழங்க வேண்டும். ஒருவரின் உரிமையை மீறுவதால் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நாமும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம். நீ இங்கிருந்து போக வேண்டும். என்னால் என்னை நிர்வகிக்க முடியும். दिल दा हाल ना जाने तेरे बाजू कलियां बैके रोंदे नैन नी माने जीना मेरा मरना मेरा नाल तेरे ஜோயா எங்கே? அவள் அறையில் இருக்கிறாள். அவள் காலை உணவு செய்ய விரும்பவில்லை என்றாள். சகோதரி, நீ எங்கே போகிறாய்? நான் போய் பாருங்களேன். இப்போது உனக்கு என்ன ஆனது? ஏன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாய்? நான் சாப்பிட விரும்பவில்லை. இந்த சிறிய விஷயங்களால் நீங்கள் காயப்படக்கூடாது. உங்கள் காலை உணவை செய்யுங்கள். அம்மா சொல்லு, நான் வேறு என்ன செய்ய முடியும்? கவலைப்படாதே. நான் சொல்வதை மட்டும் நீ செய். காலை உணவு செய்யுங்கள். உனக்கு சாறு வேண்டுமா? காலை வணக்கம். காலை வணக்கம். காலை உணவு செய்ய மாட்டீர்களா? நான் சாப்பிட விரும்பவில்லை. என் இளவரசன் எப்படி இருக்கிறான்? நேற்றிரவு அவர் உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்று நம்புகிறேன். எங்கே போகிறாய்? உங்களுக்காக சில ஆடைகளை எடுக்க. எனக்கு ஜோயாவே தெரியும். அது உங்களுக்கு எளிதானது அல்ல. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள எந்த ஒரு பெண்ணுக்கும் இது எளிதானது அல்ல. மகள், ஒரு பெண்ணுக்கு ஒரு காலம் வரும். பொறுமையாக இருப்பதை தவிர அவளால் எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அவள் பொறுமையாக இல்லை என்றால் எல்லாம் அவள் கைகளில் இருந்து நழுவலாம். நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் மற்றும் பொறுமையாக இருங்கள், நிபந்தனைகள் அவளுக்கு சாதகமாக மாறும். மகளே, நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று நினைக்காதே. ஏனென்றால் நான் சபாவின் அத்தை. ஆனால் நான் ஷாரிக்கின் தாய். மற்றும் எனக்கு நன்றாக தெரியும் நீ என் மகனின் மகிழ்ச்சி என்று. ஆனால் சில நேரங்களில்
அதிகாரம் பெற்றிருந்தாலும் மனிதர்கள் மிகவும் உதவியற்றவர்கள். அவர் தனது சொந்த முடிவுகளை எடுக்க முடியாது. ஜோயா கரீமுக்கு சில நாட்களில் திறந்த இதய அறுவை சிகிச்சை. மேலும் அவர் சபாவின் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். ஷாரிக் அவரை மறுத்திருந்தார். அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் மகன் உன்னை மிகவும் நேசிக்கிறான். எனக்கு தெரியும். ஆனால் சபாவையும் கரீமையும் அப்படியே விட்டுவிட முடியாது. அவர் அனைவருடனும் சமநிலையை உருவாக்க முயற்சிக்கிறார். இதனால் அவர் சோர்வடைகிறார். அத்தை, கவலைப்படாதே. ஷாரிக்கின் நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் மீது எனக்கு எந்த புகாரும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் மகளே. மகிழ்ச்சியாக இரு. நீங்கள் மிகவும் தாராளமானவர். மற்றும் மகள், எல்லா பிரச்சனைகளும் இறுதியில் இறந்துவிடும். தாராள மனப்பான்மை உள்ளவர்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியாக இரு. ஜோயாவின் காதலை ஷாரிக் பைத்தியம் பிடித்தார். உன் கணவனை அவன் வலையில் இருந்து விடுவிக்க வேண்டும். நீங்கள் அவருடைய இதயத்தில் உங்கள் இடத்தை உருவாக்க வேண்டும். உனக்கு புரிந்ததா? ஆம், அதனால் நான் ஷாரிக்கை வெளியே விடுவதற்காக உடன் சென்றேன். ஜோயாவும் வெளியே வந்தாள். ஆனால் நான் அவளை நிறுத்தினேன். நான் நன்றாக செய்தேன், சரியா? வேடிக்கையான பெண். அவரை காரின் அருகில் விட்டுச் சென்றால் மட்டும் போதாது. நீங்கள் மற்ற விஷயங்களையும் செய்ய வேண்டும். நான் வேறு என்ன செய்ய முடியும்? எனக்கு எதுவும் செய்யத் தெரியாதது. என் மகள் சோயாவிடம் கற்றுக்கொள். அவள் ஷாரிக்கை சுற்றி திரிவதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் அலுவலகம் செல்லும் முன், அவர் வீட்டிற்கு வந்த பிறகு, அவள் எப்போதும் அவனைச் சுற்றித் திரிகிறாள். என் அன்பே, அவளைப் போல புத்திசாலியாகவும் இருக்க கற்றுக்கொள். முடிந்தவரை ஷாரிக்குடன் நேரத்தை செலவிட வேண்டும். அதனால் அவருக்கு சோயாவுக்கு செல்ல நேரம் கிடைக்கவில்லை. புரிந்ததா? நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். யாராவது உங்கள் உரிமையை உங்களுக்கு வழங்கவில்லை என்றால், பின்னர் நீங்கள் அதை பறிக்க வேண்டும். புரிகிறதா சபா? ஆம், யாராவது உங்கள் உரிமையை உங்களுக்கு வழங்கவில்லை என்றால் பின்னர் நீங்கள் அதை பறிக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள், இல்லையா? நீங்கள் எனக்காக காத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மன்னிக்கவும், நீங்கள் எப்போது வந்தீர்கள் எனக்கு புரியவில்லை. நான் அவருடன் பிஸியாக இருந்தேன். நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டுமா? இல்லை, நீங்கள் தேவையில்லை. நீங்கள் இங்கே கார்ட்டூன்களை பார்க்கிறீர்கள். நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னாய்? மகளே, நீங்கள் ஷாரிக்குடன் முடிந்தவரை நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆம், ஆனால் அவர் வரட்டும். என்னால் அவருடைய அலுவலகத்திற்கு செல்லவோ சாலையில் நிற்கவோ அவருக்காக காத்திருக்க முடியாது. அவர் வந்து சோயாவின் அறையில் அமர்ந்துள்ளார். நீங்கள் இங்கே கார்ட்டூன்களை பார்க்கிறீர்கள். வேடிக்கையான பெண். நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்?
என்னை மன்னிக்கவும். நான் உன்னிடம் இப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் அங்கு இல்லை, அது என்னை கோபப்படுத்தியது. உண்மையில் நான் பழக்கமாகிவிட்டேன். நான் அலுவலகத்திலிருந்து வரும்போது தினமும் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீ இன்று வரவில்லை, அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. என்னை மன்னிக்கவும். அது பரவாயில்லை. நான் வேண்டும். நான் கவனமாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் என் அறையில் இருக்க வேண்டும். பிறகு ஏன் இங்கு வந்தாய்? சபா, நான் சமீரை சந்திக்க வந்தேன். எனவே நீங்கள் சமீர் சந்தித்தீர்கள், அல்லது நீங்கள் அவரை அதிகம் சந்திக்க வேண்டும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நிமிடம். நான் அவரை அழைத்துச் செல்லட்டும். நான் அவரை என் அறைக்கு அழைத்துச் செல்கிறேன். நான் அவரை நேசிக்க வேண்டும் மற்றும் அவருடன் விளையாட வேண்டும். சோயாவை நான் என் அறைக்கு அழைத்துச் செல்லலாமா? நீங்கள் அதை பற்றி இவ்வளவு யோசித்ததில்லை. முன்பும் அவரை அழைத்துச் சென்றேன். நான் அவரை அழைத்துச் செல்லலாமா? சரி. வா ஷாரிக், நாம் அவரிடம் பேசுவோம், அவரை நேசிப்போம். வாருங்கள், இல்லையெனில் அவர் அழுவார். சபா, समझिया समझिया दिल दिया गलिया, समझिया मेरिया बाबा, आजा तेरिया खुशबुओं लब दिया मेरिया सावा, तेरे बिना சோயா, தயவு செய்து இதை செய்யாதே. உன்னில் உள்ள கோபத்தை நீ வெளியேற்ற வேண்டும். நீங்கள் என்னை கத்த வேண்டும், என்னை திட்ட வேண்டும். ஆனால் உங்களை சித்திரவதை செய்யாதீர்கள், அமைதியாக இருங்கள். இதோ பார், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை, உங்களை மேலும் கஷ்டப்படுத்த. நான் உன்னை மணந்தேன். அதனால் நான் உங்களுடன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். உங்களை நீங்களே குற்றம் சொல்ல வேண்டாம். இந்த நாள் ஏன் என்று தெரியவில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுகிறேன். காரணம் இல்லாமல் யாரும் அழுவதில்லை. என்னை மன்னிக்கவும். நான் உண்மையில் வருந்துகிறேன். நீ ஏன் இரவில் விழித்திருக்கிறாய்? அந்த அறையில் என்னால் தூங்க முடியவில்லை. கட்டாய உறவுகளை நிறைவேற்றுவது எளிதல்ல.
நீ மருந்து சாப்பிட்டாயா? சபா, நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் எப்படி நன்றாக வருவீர்கள்? நீ நேற்றும் மருந்து சாப்பிடவில்லை. நேற்று இரவு எங்கிருந்தாய்? எனக்கு தாமதமாகிறது. நீங்கள் சோயாவுடன் இருந்தீர்கள். நீ ஏன் சோயாவுக்கு சென்றாய்? நீ ஏன் செய்தாய்? என்ன நடந்தது சபா? அமைதியாக இரு. என் கேள்விக்கு பதில். தயவு செய்து சபா, உனக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டு பிரிந்து இருக்க. என்னை தொடாதே. விலகி இரு. நீ ஏன் அவளிடம் சென்றாய்? சொல்லு ஷாரி. இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீ ஏன் அவளிடம் சென்றாய்? இங்கிருந்து போ. இந்த அறையில் இருக்காதே. போ. செல்லுங்கள். இல்லை. அவள் ஒவ்வொரு நாளும் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாள். அவள் மேலும் மனச்சோர்வடைந்தாள். அவள் இப்படி பைத்தியமாகி விடுவாள். சகோதரி, முடிந்தால் இருவருக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்திருப்பேன். கரிமினால்தான் நான் பொறுத்துக் கொள்கிறேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த விஷயங்கள் அவருக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். சபா காரணமாக அவர் ஏற்கனவே மிகவும் உணர்திறன் உடையவர். ஷாரிக் என்ன செய்கிறார் என்று தெரிந்தால் அவர் வருத்தப்படுவார். நான் ஷாரிக்கிடம் பேசுகிறேன். நீசா, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவர் புரிந்து கொள்வது நல்லது. இல்லையேல் அவனுடைய காதலனை நான் விடமாட்டேன். எல்லாவற்றையும் எழுதிவிட்டேன். தயவு செய்து எல்லாவற்றையும் கொண்டு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி மேடம். நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் என்னை அழைக்கவும். சரி மேடம், நீங்கள் தக்காளி எழுதவில்லை. அவற்றையும் கொண்டு வாருங்கள். சரி மேடம். நீங்கள் இதை கனவில் கூட நினைத்ததில்லை, சரியா? இந்த ஆடம்பரங்கள் அனைத்தையும் பெற நீங்கள் ஷாரிக்கை பின்தொடர்ந்தீர்கள். நீங்கள் அவருடைய இரண்டாவது மனைவியாக கூட ஏற்றுக்கொண்டீர்கள். நீ எங்கே போகிறாய்? நான் இன்னும் முடிக்கவில்லை. என் சபாவிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொண்டதில் உனக்கு திருப்தி இல்லையா? நீ அவள் கணவனையும் அழைத்துச் செல்கிறாய் என்று அத்தை என்ன சொல்கிறாய்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் நீங்கள் குழந்தை போல் நடிக்க தேவையில்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட போது ஷாரிக்கின் நேரம் உங்களுக்கும் சமமாக பிரிக்கப்படும். ஷாரிக் நேற்று உங்கள் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் சபாவுடன் இருந்திருக்க வேண்டும். அத்தை, தயவு செய்து பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சபா உன்னை போல் அனாதை இல்லை. அடுத்த முறை உங்கள் அறையில் ஷாரிக்கை அழைக்க முயற்சித்தார். நீங்கள் விளைவுகளை சந்திப்பீர்கள். புரிந்ததா? இப்போது ஏன் என்னை பார்க்கிறாய்? இப்போது போ மற்றும் உங்கள் வேலையை செய்யுங்கள். சோயா, உனக்கு என்ன ஆனது? இத்தனை நாளா உன்னை கூப்பிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நேரம் இங்கே நின்று கொண்டிருந்தேன். நீங்கள் உணரவில்லை. சில நேரங்களில் நாம் நம்முடன் மட்டுமே நேரத்தை செலவிட விரும்புகிறோம். என்ன விஷயம்? யாராவது உங்களிடம் ஏதாவது சொன்னார்களா? யாரும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. சமீர், உணவளிக்கும் நேரம் இது. எனக்கு தேநீர் கொடுங்கள். நீங்கள் சபாவிடம் கேளுங்கள். அவள் உனக்கு தேநீர் கொடுப்பாள். மற்றும் எப்படியும் இன்றிரவு நீ அவளுடன் இருக்க வேண்டும்.
என்ன நடந்தது? நீங்கள் இன்று சோயாவுக்கு செல்லவில்லை. தினமும் நீ முதலில் அவளிடம் சென்று அவளை சந்திக்க. பேருந்தில் இருந்தவர்கள் போது. அதை நிறுத்து சபா. எனக்கு ஏற்கனவே தலைவலி இருக்கிறது. உனக்கு தலைவலி? உண்மையில்? நான் போய் உனக்கு டீ போடலாம். சீக்கிரம் செய்து தருகிறேன். ஷாரிக் ஒரு பிரச்சனை. சோயா செய்வது போல் நான் எப்படி தேநீர் தயாரிப்பது? அவள் உங்களுக்காக தேநீர் தயாரிக்க விரும்புகிறாள். மற்றும் என்னால் மட்டுமே முயற்சி செய்ய முடியும். அது சுவையாக இருக்காது. சரியா? தயவு செய்து அதை நிறுத்து. அதை நிறுத்து. இதை ஷாரிக் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 மனைவிகளுடன் அட்ஜஸ்ட் செய்ய முடியும். அது உங்களுக்கு மிகவும் கடினம். குறிப்பாக போது உங்கள் மனைவி ஒருவரை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள். மற்றொன்று, அவளுடனான உங்கள் உறவு கட்டாயமானது. நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? தெளிவாக சொல்லுங்கள். ஆக்களே, ஷாரிக் என்று நினைக்கிறாள் நீசா. நீங்கள் சபாவிடம் நியாயம் செய்யவில்லை. அவள் என்ன சொல்கிறாள்? நான் எப்படி நியாயம் செய்யாமல் இருக்கிறேன்? அவள் சொல்வதையும் செய்வதையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். நான் இந்த திருமணத்தை விரும்பவில்லை என்பதை மறந்துவிடாதே. நான் என்ன செய்யவில்லை? அவர்கள் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு வேறு என்ன வேண்டும்? புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் விரும்பவில்லை. ஆனால் என் மகன். அம்மா, நான் சோர்வாக இருக்கிறேன். ஆனால் சபா ஒரு சாதாரண பெண் அல்ல என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அவளுக்கு உங்களிடமிருந்து அதிக நேரம் மற்றும் கவனம் தேவை. நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மேலும் பிரச்சனைகள் இருக்கும் மற்றும் நீங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். சபா உங்கள் பொறுப்பு. அவள் உன் மனைவியும் கூட. சபா, என்னை மன்னிக்கவும். நீ என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. இங்கே பாருங்கள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சோயாவை விட அழகானவள். இல்லை. அதனால் தான் நீங்கள் என்னை இரவு உணவிற்கு அழைத்துச் செல்லவில்லை. நீங்கள் என்னை உங்கள் நண்பர்களை சந்திக்க வைக்கவில்லை. மற்றும் அந்த சங்கிலி. ஜோயா அதை அணிந்துள்ளார். என்னிடம் அதுவும் இல்லை. அதனால் தான் உனக்கு என்னை பிடிக்கவில்லை, உனக்கு அவளை பிடிக்கும். நான் உங்கள் மீது கட்டாயப்படுத்தப்படுகிறேன். உண்மையில் நீ அவளை விரும்புகிறாய். இல்லை இல்லை, அது அப்படி இல்லை. அது போன்றது. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். என் வீடு, என் கணவர், எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பறித்து விட்டாள். அவள் ஏன் இங்கு வசிக்கிறாள்? அவள் ஏன் இங்கே இருக்கிறாள்? நான் அவளை வெளியேற்ற வேண்டும். அவள் போக வேண்டும். நீ எங்கே போகிறாய்? சோயா இங்கே என்ன செய்கிறாள்? நான் அவளை விடமாட்டேன். நீ எங்கும் செல்ல மாட்டாய். என்னை விட்டுவிடு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உங்கள் உணர்வுகளை பெறுங்கள். என்னை விடு, என்னை விடு. என்னை விட்டுவிடு. சபா,
மருத்துவர். சபா இப்போது எப்படி இருக்கிறார்? இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. அவளுக்கு மூளையில் இரத்தக் கசிவு உள்ளது. அடுத்த 24 மணி நேரம் அவளுக்கு மிகவும் முக்கியமானது. அதற்குள் அவள் விழித்திருக்க வேண்டுகிறேன். मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी, मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी, तू की जाने प्यार मैं करा इंतजार लीसा, तू दिल लीसा, तो जान இல்லை, இல்லை, मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। மெலிசா நல்லதையே எதிர்பார்க்க வேண்டும். எங்கள் மகளுக்கு ஒன்றும் ஆகாது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் அவளுக்கு செய்த தண்டனையை அவள் அனுபவிக்க வேண்டும். முன்னதாக எங்கள் அலட்சியத்தால் அவளது வாழ்க்கை தாங்க முடியாததாகிவிட்டது. பின்னர் ஷாரிக்கின் அலட்சியத்தால் அவள் இந்த வழியாக செல்ல வேண்டியிருந்தது. ஷாரிக் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவரை என் மகளுக்கு மிசியா என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் மகளை மரணத்தின் விளிம்பில் தள்ளினார். கரீம், நான் சொல்கிறேன், என் மகளுக்கு ஏதாவது நடந்தால் கடவுளே, பிறகு நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன். ஷாரிக்கை நான் மன்னிக்கவே மாட்டேன். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீசா. அவளுக்கு எதுவும் நடக்காது. मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी, मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी, तू की जाने प्यार मैं करा इंतजार तेरा। ஷாரிக், तू दिल तू जान சபாவுக்கு எதுவும் ஆகாது. தயவு செய்து தைரியமாக இருங்கள். அது என் தவறு. இந்த நிலையில் சபா உள்ளார். என் காரணமாக. உங்களை ஏன் குற்றம் சாட்டுகிறீர்கள்? இதில் உங்கள் தவறு என்ன? அது என்னுடைய தவறு. அது என்னுடைய தவறு. நான் என் இதயத்தை மட்டுமே கேட்டேன். இது என் தவறு. நான் திருமணம் செய்து கொண்டேன். நான் உன்னை மணந்தேன். இது என் தவறும் கூட. நான் உன்னை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் சபா இந்த நிலையில் இருக்க மாட்டார். மற்றும் இந்த திருமணத்தால் எனக்கு என்ன கிடைத்தது? நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. எனக்கும் மகிழ்ச்சி இல்லை. மற்றும் சபா மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார். சபா பெண். என்னை விட எனக்கு பிரியமானவர். என் காரணமாக அவள் மரண படுக்கையில் கிடக்கிறாள்.
உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் முதல் பொறுப்பு சபா இருந்தது. இங்கிருந்து போ சோயா. கடவுளின் பொருட்டு இங்கிருந்து செல். தயவு செய்து. தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். सुलझिया सुलझिया दिल दिया गलियां, सुलझिया मेरिया बाबा, आजा तेरिया खुशबुआ लब दिया मेरिया सावा, तेरे बिना நான் நீ இல்லாத குறையை அதிகமாக உணர்கின்றேன். என்ன நடந்தாலும் நீ போக மாட்டேன்னு சொல்லு. ना तेरे बाजू लगदा जी, तू की जाने प्यार मेरा, मैं करा इंतजार तेरा, तू दिल तू यो जारी, मैं तेनू समझा ना तेरे बाजू. வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டார். உன் மனைவி இப்போது விழித்திருக்கிறாள். நன்றி டாக்டர். மிக்க நன்றி. அவள் இப்போது ஆபத்தில்லை. நாங்கள் அவளை அறைக்கு மாற்றுவோம். பிறகு நீங்கள் அவளை சந்திக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அவளுக்கு கூடுதல் கவனிப்பு தேவை. நன்றி. கிழக்கு 7. கொஞ்சம் ஓய்வெடுங்கள். நீங்கள் 24 மணி நேரம் விழித்திருக்கிறீர்கள். பீசாவையும் கரீமையும் அவர்களது அறையில் ஓய்வெடுக்க வலியுறுத்தினேன். என் மகனே, நீ கவலைப்படாதே, நான் இங்கே இருக்கிறேன். மருந்துகளால் அவள் நீண்ட நேரம் தூங்கி இருப்பாள். வா என் நல்ல பையன். நான் நலமாக இருக்கிறேன். சரி, போய் ரெஸ்ட் எடு. எழுந்திரு என் குட்டை. வா நல்ல பையன். ஜோயா, ஜோயா,
ஜோயா 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 நாஜிம் ஆமாம் ஐயா. சோயா மேடம் பார்த்தீர்களா? காலையிலிருந்து நான் அவளை பார்க்கவில்லை ஐயா. அவள் உங்களுடன் மருத்துவமனையில் இருப்பதாக நினைத்தேன். அது நள்ளிரவு. அழைப்பு இயக்கி. சரி சார். ஆமாம் ஐயா. இரவில் சோயாவை எங்கே விட்டுச் சென்றாய்? நான் அவளை வீட்டில் விடுகிறேன். காலையில் அவளை விமான நிலையத்தில் இறக்கிவிடச் சொன்னாள். விமான நிலையமா? ஆமாம் ஐயா. அவள் எங்கே போகிறாள்? அவள் என்னிடம் சொல்லவில்லை. நேரம் என்ன? கிட்டத்தட்ட 9 மணி ஆகிவிட்டது. சரி, நீ போகலாம். வணக்கம். வாழ்த்துக்கள். நான் ஷாரிக் பேசுகிறேன், ஜோயாவின் கணவர். ஹாய் ஷாரிக், எப்படி இருக்கிறாய்? சோயா மற்றும் சமீர் எப்படி இருக்கிறார்கள்? வணக்கம். ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். ஜோயா மற்றும் சமீர் நலமாக உள்ளனர். நான் அவர்களிடம் பேசட்டும்? உண்மையில் அத்தை, நான் வீட்டில் இல்லை. பல நாட்களாகிவிட்டது. நான் உன்னை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் மகனே, மகிழ்ச்சியாக இரு. நீ எப்போதாவது ஹைதராபாத் வர வேண்டும். கல்யாணத்துக்கு பிறகு ஜோயா கூட வரவில்லை. அவளையும் இங்கே விடு. ஆம், நிச்சயமாக நான் முயற்சி செய்கிறேன். சரி அத்தை, நான் உன்னை பற்றி கேட்க வேண்டும். சரி குட்டை, மகிழ்ச்சியாக இரு. அவள் கவனக்குறைவான பெண் அல்ல. அவள் எப்படி வீட்டை விட்டு வெளியேற முடியும்? அவள் வீட்டை விட்டு வெளியேறும் பழக்கம் உடையவள். ஷாரிக், உங்கள் இருவருக்கும் ஏதாவது வாக்குவாதம் உண்டா? இல்லை இல்லை, நாங்கள் செய்யவில்லை. அதை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? அவள் குழந்தை இல்லை. சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவது சிறிய விஷயம் அல்ல. அவள் வீட்டிற்கு வராததால் நாங்கள் கவலைப்படுகிறோம். அவளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஷாரிக், நீயே செல்ல வேண்டும். நீங்கள் விமான நிலையத்திற்கு சென்று அதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். போ. நீ போ. நீசா, ஷாரிக்கிடம் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவர் ஏற்கனவே மிகவும் கவலைப்படுகிறார். நான் என்ன தவறு சொன்னேன்? இது உண்மை. அது தன் விருப்பத்தை கழுவுகிறது. எந்த உடலும் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளவில்லை. சகோதரி சொல்வது சரிதான் நிபீசா. அவள் மகளுடன் ஒரு இளம் பெண். பேசுவதற்கு முன் ஏஓசி. அது போதும். நான் சோயாவை பற்றி கவலைப்படவில்லை. என் மகளின் மகிழ்ச்சியில் மட்டுமே நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணால் அவள் இறக்கப் போகிறாள். சகோதரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் சோயாவை பற்றி கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்? நீங்கள் சோயாவை பற்றி கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும். அந்த அவலமானவள் தன் வாழ்க்கையில் இருந்து போய்விட்டார். நான் இதை நம்பவில்லை. தாயாக இருக்கும்போது எப்படி இவ்வளவு உணர்ச்சியற்றவராக இருக்க முடியும்? அவள் ஒருவரின் மகள். எங்கள் மகள் அவளிடத்தில் இருக்கலாம். கடவுளே, என் மகளால் எப்படி முடியும்? ஏன் உன் மகளை பற்றி இப்படி சொல்கிறாய்? நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். போதும், நான் புரிந்து கொள்ள விரும்பவில்லை. இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த நிலைக்கு காரணமான பெண் ஷாரிக்கின் வாழ்க்கையிலிருந்து அவள் போய்விட்டார். நான் அதை புரிந்து கொள்ளவோ சிந்திக்கவோ விரும்பவில்லை. சரி, எனக்கு என் மகளின் மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும். எனக்கு சோயா வேண்டாம். நான் விளக்க விரும்புகிறேன். ஏன் உங்களுக்கு புரியவில்லை? உங்கள் மகளின் மகிழ்ச்சியை நீங்கள் விரும்பினால் சோயாவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சோயாவை காணவில்லை என்றால்
ஷாரிக் கண்டுபிடிக்க மாட்டார். அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவனால் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய். தயவு செய்து தைமூர், உண்மையில் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? உண்மையில் நான் யாரையாவது கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். ஆம், அவள் பெண். அன்பே, கொஞ்சம் மருந்து எடு. சபா, நீ ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய்? நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள், உங்களுக்கு வலி ஏற்படும். சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக் கொள்ளுமாறு மருத்துவர் கூறினார். நான் அதை எடுக்க விரும்பவில்லை. மகள், நல்லது ஷாரிக், நீ இங்கே இருக்கிறாய். நான் அவளுக்கு மருந்து சாப்பிடச் செல்கிறேன். ஆனால் அவள் இல்லை. நீங்கள் ஏன் மருந்து சாப்பிடுவதில்லை? எனக்கு கொடுங்கள், நான் அவளை மருந்து சாப்பிட வைக்கிறேன். அவற்றை எடுத்து வாருங்கள். சபா, நல்ல. ஆஹா, நான் கேட்டபோது நீங்கள் கேட்கவில்லை. உங்கள் கணவர் கேட்டபோது நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டீர்கள். ஷாரிக், இங்கேயே இரு, நானும் உணவு அனுப்புகிறேன். அவளையும் அப்படி செய். நான் உணவு கொண்டு வருகிறேன். சோயா போய்விட்டாளா? இது நல்லது. அவள் உன்னுடன் இருக்கும் போது எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவள் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கோ மறைந்துவிடும். அவள் போய்விட்டாள். அவள் போகும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். என்னை விடவும். சரி, தூங்கப் போவோம். அதிகம் யோசிக்க வேண்டாம், நீங்கள் நோய்வாய்ப்படலாம். ஷாரி, உட்கார. அதே போல நீ கவலைப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் நலம். கவலைப்படாதே. வந்து படுத்துக்கொள். मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। तो की जाने प्यार நீங்கள் அனுப்பும் என் பவர் ஆஃப் ஆகும். ஷாரிக் அவள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்ல வேண்டும்.
அது ரகசியமாக இருக்க முடியாது. நீங்கள் அதை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. நான் அவர்களிடம் பெரிய வாக்குறுதிகளை அளித்தேன். நான் எப்படி அவர்களை எதிர்கொள்ள முடியும்? நான் என்ன சொல்ல, அவள் எங்கே போனாள்? இதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு சரியாக என்ன நடந்தது? அவள் ஏன் இதைச் செய்தாள்? என் காரணமாக. அவளை இங்கிருந்து போகச் சொன்னேன். என்ன? ஷாரிக் ஏன் இப்படி செய்தாய்? மருத்துவமனையில். ஏனென்றால் நான் சபாவை பற்றி கவலைப்பட்டேன். அவளிடம் முரட்டுத்தனமாக பேசினேன். மற்றும் அவள் ஒரு கீழ்ப்படிதல் மனைவி. நான் அவளிடம் சொன்னதை அவள் பின்பற்றினாள். அவள் என் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் சென்று விட்டாள். நான் அவளை கண்டுபிடிக்க என் ஆண்களிடம் சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியும், அவர்கள் அவளை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். நாம் அவற்றை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். இழந்தவர்கள். மற்றும் கவனத்துடன் வெளியேறுபவர்கள். அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவள் திரும்பி வரமாட்டாள் என்று எனக்கு தெரியும். அவள் என் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் போய்விட்டாள். அதனால் நானும் சபாவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மற்றும் நீங்கள் பார்ப்பீர்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், என்னைத் தவிர. சபா, காலை உணவு கொண்டு வா, எனக்கு தாமதமாகிறது. அவளை ஏன் தொந்தரவு செய்கிறாய் ஷாரிக்? நான் அதை ரசிக்கிறேன். அவள் எப்போது இங்கு வருவாள்? அவள் முகத்தை பார். கரீம், அவரை நிறுத்துவதற்கு பதிலாக நீங்களும் சிரிக்கிறீர்கள். ஆனால் கணவன் மனைவி விஷயத்தில் நான் என்ன சொல்ல முடியும்? சபா, நான் போகிறேன். நீங்கள் என்னை மிகவும் தாமதப்படுத்தினீர்கள். நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். நீங்கள் என்னை விரைவாக வேலை செய்ய வைக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்த ஆம்லெட்டை சாப்பிடுங்கள். நீங்கள் அவரை ஏமாற்றிவிட்டீர்கள். ஒரு சமையல்காரர் அதை செய்ய முடியும் போது நீங்கள் அவருக்கு காலை உணவு செய்கிறீர்கள். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன். சபா, தயவு செய்து அவளை அழைத்துச் செல்லுங்கள். அவள் என்னை தொந்தரவு செய்கிறாள். அவளை என்னிடம் கொடு. இல்லை இல்லை, காலை உணவை செய்யுங்கள். அது பரவாயில்லை. உங்கள் தொலைபேசியை வைத்திருக்க மறக்காதீர்கள். ஆம், என்னிடம் உள்ளது. நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய கோப்பு ஏதேனும் உள்ளதா? நான் அவற்றை வைத்திருக்கிறேன். சரி, நல்லது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் இப்போது மாலையில் வருவீர்கள். நீங்கள் தினமும் அதே கேள்வியை கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு தினமும் அதே பதிலை சொல்கிறேன். நீ சீக்கிரம் வருவேன் என்று சொன்னதும் அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? முற்றிலும் பைத்தியம். இனி இல்லை. நான் சொன்னது அதுவல்ல. கிண்டலுக்கு சொன்னேன். மீண்டும் இது போன்ற நகைச்சுவைகளை செய்யாதீர்கள். சரி ஐயா, வேறு ஏதாவது கட்டளை உள்ளதா? எனக்கு தாமதமாகிறது. ஆமாம், இதை எடு. பார்த்துக்கொள், குப்பை. பிரியாவிடை.
அக்கா, என்ன பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை. நான் கடவுளிடம்தான் பிரார்த்தனை செய்கிறேன், என் மகனும் மருமகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று. ஆமீன். உனக்கு நீசா ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் சபாவை பற்றி மிகவும் கவலைப்பட்டீர்கள். இப்போது பாருங்கள், சில வருடங்களில் அவள் மிகவும் மாறிவிட்டார். யார் சொல்ல முடியும் அவள் அதே பயம் மற்றும் கூச்ச சுபாவம் உள்ளவள் என்று? அக்கா, இது எல்லாம் அன்பு மற்றும் செறிவு காரணமாக நடந்தது என்று ஷாரிக் அவனிடம் கொடுத்தான். அவள் என் மகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தாள். மற்றும் யாரோ மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், நான் உங்களை வீடு முழுவதும் கண்டுபிடித்தேன். நூர் எங்கே? அவள் தாயுடன் இருக்கிறாள். அவள் கார்ட்டூன் பார்க்கிறாள், என்னிடம் வரவில்லை. அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். உன்னைப் போல. அவள் எல்லோரையும் தன்னுடன் ஒத்துக்கொள்ள வைக்கிறாள். உண்மையில்? பிறகு ஏன் என்னுடன் உடன்படுகிறீர்கள்? அது கட்டாயம். என்னால் உங்களை வருத்தப்படுத்த முடியாது. நீ என்னை மிகவும் நேசிக்கிறாய். மற்றும் ஜோயாவுடன். நீ ஏன் அவளை பற்றி பேசுகிறாய்? அவள் இப்போது நம்மிடையே இல்லை. என்னை விட நீ அவளை நினைவில் வைத்திருக்கிறாய். ஷாரிக்கை எனக்குத் தெரியாதது. சில நேரங்களில் நான் அதை உணர்கிறேன். நான் அவளுடன் நன்றாகச் செய்யவில்லை. அவள் மோசமாக இல்லை. எனக்கு மட்டும் அவளை பிடிக்கவில்லை. சோயாவின் பெயரை கேட்டு ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? அதுபோல் உணர்கிறது. அவள் இங்கு இல்லை. ஆனாலும் அவள் நம்மிடையே இருக்கிறாள். அம்மா, அம்மா. அதனால் என் மகன் இங்கே இருக்கிறான். உன் பையை என்னிடம் கொடு. பள்ளியில் உங்கள் நாள் எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்தது. இன்று எனக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைத்துள்ளன. ஆஹா, மிகவும் நல்லது. உனக்கு தெரியுமா அம்மா, நான் இன்று ஒரு புதிய நண்பனை உருவாக்கினேன். அது அவனுடைய முதல் நாள். அவன் மிகவும் அழுதான். நான் அவரை கேண்டீனுக்கு அழைத்துச் சென்றேன். பின்னர் என்ன நடந்தது? பிறகு அவரை மினி பீட்சா சாப்பிட வைத்தேன். உண்மையில் மிகவும் நல்லது. உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைத்துள்ளன. சரி, இப்போது போய் மாற்று. நான் உனக்கு உணவு கொண்டு வருகிறேன். இதை எடுத்துக்கொள். நான் முடித்து விட்டேன் அம்மா. ஆனால் ஏன் நீங்கள் போதுமான அளவு சாப்பிடவில்லை? என் வயிறு நிரம்பி உள்ளது. என் மகளே, அவன் ஏன் வயிற்றில் வலிக்கிறது? பாட்டி இல்லை, வயிறு வலிக்கிறது என்று சொல்லவில்லை, நிரம்பிவிட்டது என்றார். அவர் ஷாரிக் போன்றவர். அவரும் சிறிய அளவிலான உணவை சாப்பிட்டுவிட்டு சென்று விடுவார். முதலில் ஷாரிக்கை ஏன் திருமணம் செய்தாய்? நீங்கள் ஷம்சுவை திருமணம் செய்திருந்தால் நீங்கள் உங்கள் கணவருடன் நிம்மதியாக வாழ்ந்திருப்பீர்கள். கணவன் இல்லாத பெண்ணின் வாழ்க்கை என்ன? நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டார். உங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் என்ன? அது என் வீடு அல்ல, வேறொருவருடையது. மற்றும் நாம் மக்களுக்கு அவர்களின் உரிமையை திரும்ப கொடுக்க வேண்டும். மற்றும் உனக்கு என்ன நடக்கும்? நீங்கள் எவ்வளவு காலம் முழுமையற்ற வாழ்க்கையை வாழ்வீர்கள்? நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சபாவால் ஷாரிக்கை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. நான் திரும்பி வரவில்லை என்றால் அவள் பைத்தியம் பிடித்திருப்பாள். அவள் மிகவும் சிரமப்பட்டு மீண்டு வந்தாள். நான் அவளை எப்படி பைத்தியமாக்க முடியும்?
உங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக நினைக்கிறேன். எந்த மாதிரியான பெண்கள் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். இது மிகவும் தைரியமான விஷயம். பாட்டி சில முடிவுகளை எடுப்பது கடினம். ஆனால் ஒருமுறை நீங்கள் உங்கள் மனதை உருவாக்குங்கள், அது மிகவும் எளிதாகிவிடும். சரி, இந்த விஷயங்களை விடுங்கள். ஹாஜ்ரா என்னை முன்பே அழைத்தார். அத்தகைய வேலையுடன் நரகத்திற்கு. இது உங்கள் பெற்றோரை அழைக்க உங்களை அனுமதிக்காது. அவள் உன்னை மிகவும் இழக்கிறாள். நீ அவளை ஒரு முறை அழைக்க வேண்டும். வணக்கம். அது யார்? நான் சோயா பேசுகிறேன். ஜோயா. அம்மா, அப்பா, ஜோயா அழைத்தாள். ஆமாம் அம்மா, எடுத்துக்கோ. நான் போய் ஜ்ரா அத்தையிடம் சொல்கிறேன். ஆமாம் ஜோயா, எப்படி இருக்கிறாய் என் மகளே? நான் நன்றாக இருக்கிறேன். சமீர் எப்படி இருக்கிறார் என்று கேளுங்கள். சமீர் எப்படி இருக்கிறார் என்று தாத்தா கேட்கிறார். நாங்கள் இருவரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் பேரன் மிகவும் குறும்புக்காரனாகிவிட்டான். அவன் மிகவும் குறும்புக்காரனாகிவிட்டான். நான் அவளிடம் பேசட்டும். வணக்கம் ஜோயா. மகளே, நீ எப்பொழுது வருகிறாய்? நாங்கள் உங்கள் இருவரையும் இங்கே இழக்கிறோம். கவலைப்படாதே மாமா, நாங்கள் உங்களிடம் வருவோம். சமீருக்கு கோடை விடுமுறை கிடைத்தவுடன். நான் அவளிடம் பேசட்டும். ஒரு நிமிடம். நான் அவளிடம் பேசட்டும். ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்னை பேச விடுங்கள். ஆம் அன்பே. मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। मैं तेनू समझा कि ना तेरे बाजू लगदा जी। तो के जाने प्यार சபா. ஆம் ஷாரி, இதை எடுத்துக்கொள். உண்மையில் நான் ஊருக்கு வெளியே போகிறேன். உங்கள் சுற்றுப்பயணங்கள் என்னை மிகவும் கவலையடையச் செய்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள். என்னால் என்ன செய்ய முடியும்? நான் வேலை செய்ய வேண்டும். ஷாரி, நீ போகும்போது நான் மிகவும் தனியாக இருக்கிறேன். நீ ஏன் தனியாக இருக்கிறாய்? எல்லோரும் இங்கே உங்களுடன் இருக்கிறார்கள். மற்றும் நூர் கூட. ஆமாம், ஆனால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். பார், நான் வேலை செய்ய வேண்டும். மேலும் எனது மூத்தவர்களை என்னால் மறுக்க முடியாது. மூலம் என்னை லாகூருக்கு மாற்றக் கோரினேன். அதனால் நான் நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருக்கும் போது நீங்கள் தனியாக இல்லை. சரி, நீ போ. ஆனால் விரைவில் திரும்பி வாருங்கள். இப்படி இல்லை. அன்புடன் சொல்லுங்கள். சரி, நீ போகலாம். உனக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கிறதா? பிரியாவிடை. பிரியாவிடை. ஷாரி, நான் உன் பிரிவை உணர்வேன். நானும். सजना वे दिल नहीं लगदा वे तेरे बाजू दुनिया ते कुछ नहीं सजदा वे रावा चुक लो के तेरा तेरा इंतजार वे प्यार वे ओ
காத்திரு, நான் வருகிறேன். 5 நிமிடங்கள். உங்களால் காத்திருக்க முடியவில்லையா? 5 நிமிடம் சொல்கிறீர்கள். நான் கராச்சிக்கு வரும்போது 1 நிமிடம் கூட காத்திருக்க முடியாது. கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? நீங்களும் வருவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். முடிந்தால் 1 நிமிடம் கூட இங்கிருந்து போக மாட்டேன். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். அப்பா இங்கே இருக்கிறார். என் இளவரசன். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன் அப்பா. ஆனால் நான் உன்னை மிகவும் தவறவிட்டேன். நானும் உன்னை மிஸ் பண்றேன் என் அன்பே. மகனே, வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கு வந்ததில் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பத்திரமாக வந்தாய். ஆம், நான் செய்தேன். ஆம், உள்ளே வா. அது என்ன என் மகள்? நீ ஏன் மிகவும் வருத்தமாக இருக்கிறாய்? அம்மா, ஷாரிக் ஏன் இத்தனை நாட்கள் வெளியூர் செல்கிறார்? மகளே, வீட்டிற்கு வெளியே ஆண்களுக்கு நிறைய வேலைகள் உள்ளன. அது அவருடைய வேலையின் இயல்பும் கூட. அவனால் வேறு என்ன செய்ய முடியும்? பிறகு ஏன் அவர் வேலையை விடவில்லை? அவர் அப்பாவின் தொழிலை எடுத்துக் கொள்ளலாம். பல வருட கடின உழைப்புக்கு பிறகு அவருக்கு இந்த வேலை கிடைத்தது. மகளே, அவர் பெற்ற அந்தஸ்தை எல்லோராலும் பெற முடியாது. நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியின் மனைவி என்பதில் பெருமைப்பட வேண்டும். உனக்கு தெரியும், ஷாரிக் இங்கு இல்லாத போது என் இதயம் மிகவும் சோகமாகிறது. நான் திருப்தியடையவில்லை. நான் புரிந்து கொள்ள முடியும். மகள், ஒன்றை நினைவில் வையுங்கள். ஆண்கள் தங்கள் வேலையில் யாரும் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள். மற்றும் ஷாரிக் ஒரு நல்ல மனிதர். அவர் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. மற்ற ஆண்கள் எந்த வகையான தலையீட்டையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். புரிந்ததா? நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா. ஷாரிக் மிகவும் நல்ல கணவர். நீங்கள் மிகவும் கெட்டவர். புதிதாக ஏதாவது சொல்லுங்கள். 5 வருடங்களாக இதைத்தான் சொல்கிறீர்கள். 5 வருடங்களாக நீங்கள் மாறவில்லை. நான் மாறியிருந்தால் இறந்திருப்பேன். மூலம் என்னை கொல்ல எந்த வாய்ப்பையும் விடவில்லை. நீ என்னை விட்டு பிரிந்தபோது நான் இறந்தது போல் உணர்ந்தேன். நான் நினைத்தேன், என்னால் உன்னை மீண்டும் பார்க்கவே முடியவில்லை. ஆனால் இன்னும் நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய். நீங்கள் அல்ல, ஆனால் நானே. நன்றி. என் வாழ்வின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி. என் மகன். ஆம் பாட்டி. உட்காரு. அவன் உறங்குகிறான். ஆம், அவர்தான். மூலம் மகன். உன்னையும் சோயாவையும் எப்படி படைத்தான் என்பது கடவுளுக்கு தெரியும். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறாய்? மகன், சோயா உனக்காக இப்படி ஒரு தியாகம் செய்திருக்கிறார். மற்றும் நீங்கள் வேலை செய்யும் விதம். சோயாவிற்கும் இந்த குழந்தைக்கும் யாருக்காவது இது பற்றி தெரிய வந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் அதை கற்பனை என்று சொல்வார்கள். நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம்.
வணக்கம். எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஆமாம் மாமா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நன்றாக இருக்கிறது. சரி, இப்போது சொல்லுங்கள், உங்கள் பயணத்திற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? அண்ணா, நான் இன்று தான் வந்தேன். இந்த திட்டம் எனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பிடிபடுவதை நான் விரும்பவில்லை. நான் இன்னும் பிடிபடவில்லை. நான் இப்போது பிடிபட மாட்டேன். சரி சரி, இப்போது கேள். நீங்கள் சபாவையும் அழைக்க வேண்டும். அவள் மிகவும் கவலைப்பட்டாள். அவள் நலமா? ஆம் ஆம், அவள் உன்னை காணவில்லை. உங்கள் அடிக்கடி சுற்றுப்பயணங்களால் அவள் கவலைப்படுகிறாள். சரி, நான் அவளிடம் பேசுகிறேன். சரி, கேள். என் அன்பை சோயா மற்றும் சமீர் அவர்களுக்கும் கொடு. சரி. பிரியாவிடை. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விடைபெறுகிறேன். सजना वे दिल नहीं लगदा वे तेरे बाजू दुनिया ते कुछ नहीं सजदा वे राह च खलो के तेरा इंतजार हुए